அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் நேற்று வர வேண்டிய வீக்லி பஞ்ச் இன்னைக்கு வருது. இந்த பங்க்சுவாலிட்டின்னா என்னன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கறது என் காதுல விழுது. ஆனா என் மேல தப்பு இல்லை நண்பர்களே. இந்த மைக்கு அது போயிடுச்சுங்க. இன்னைக்கு வேற புது மைக்கு வாங்கி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் நேற்றுக்கு பதிவு போட முடியவில்லை. சும்மா சொல்ல விடாது. சோகா யோசிச்சு புச்சு புச்சா ஒரு காரணம் சொல்லி நிற்கிறான் இவன் சொல்லாம கொள்ளாம ஆப்சென்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. ஆனா நேத்திக்கு அந்த அண்டுல கதை நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மைக் இருக்காது. அந்த காலத்துல இருந்து அந்த தம தூண்டு கொண்ட வச்ச ஒரு மைக்கு. அது கூட அந்த ஒரு ரெக்கார்டிங்கோட பேட்டரி போயிடுச்சு. ஆனாலும் பாருங்க, புதுசா யோசிச்சு ஒரு காரணம் சொல்றது அப்படின்றதே ஒரு பெரிய டேலண்ட்டுங்க. ஏதோ நமக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லிட்டு இருக்கிறது. என்னய்யா புதுசா ஒரு காரணம் கூட யோசிக்க முடியாதா? உன் கையில போய் பொறுப்பை குத்துக்கிறாங்களே. சேனலோட பொறுப்பு, நீங்க பாட்டுக்கு மாநிலத்தோட பொறுப்பு அப்படின்னு வேற எங்கேயாவது இதை கொண்டு போயிடாதீங்க. அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது. ரைட், இந்த டைட்டில பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு குழப்பம் வந்திருக்கும். அதை நான் பின்னாடி விளக்குறேன். முதல்ல இந்த வள்ளுவருக்கு காவி அடிப்பதா அப்படின்னு. என்ன காவி அடிக்காம வேற என்ன அடிப்பாங்க? ஏன்னா வள்ளுவரை யாராவது சொந்தம் கொண்டாடி இருக்கிறாங்களா? இது இல்லை இந்த கட்சிக்கு தான் சொந்தம், இல்லை இந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு. திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ உலகத்துக்கே சொந்தம். அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டப்படி வள்ளுவருக்கு உடை போட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன எரியுது? இந்த திருக்குறள் இருக்குத, இதுக்கே ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒரு உரை எழுதியிருக்காங்க. யாராவது கேட்டோமா ஏன் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு? வரேன், அது என்ன விஷயத்துல ஆளாளுக்கு ஒண்ணு அப்படின்றதுக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த காவி அணிவித்தது ஒரு பெரிய இஷ்யூவா போயிடுச்சுங்க. ஆச்சரியம் என்னன்னா, இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் தாவேகா, ரெண்டு பேரும் இதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள். இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன அந்த பக்கம் மாண்புமிகு அமைச்சர், ஐயோ அவரு கூட இப்படிதான் சொல்லணும், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின். ஆமா, இந்த பக்கம் மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ் அவர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இதுல முக்கியமான ஒரு கேள்வி எல்லாரும் கேட்கறது என்னன்னா, அதென்ன திடீர்னு வைகாசி அனுஷம் அன்னைக்கு போயிட்டு திருவள்ளுவரை கொண்டாடுறீங்க, திருவள்ளுவர் நாள் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறாங்க, அந்த பொங்கலுக்கு அப்பால வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அப்புறம் தான் இன்னும் சில பேர் அதை அப்படியே ஃபேக்டை செக் பண்ணி சொல்கிறாங்க, இல்லை கிட்டத்தட்ட 65-66 வரைக்கும் அந்த வைகாசி அனுஷம் அப்போ தான் கொண்டாடிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா தான் இது மாற்றப்பட்டது அப்படின்னு எங்கேருந்தோ தகவலையும் எடுத்து சொல்லியிருக்காங்கங்க. மறுபடியும் நான் சொல்றேன், அது அவங்க இஷ்டம். திருவள்ளுவர் எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னும் போது யார் ஒன்னா எப்போ ஒன்னா கொண்டாடுவாங்க, நீங்க ஏன் அது கடந்து குதிக்கிறீங்க? இப்போ கிருஷ்ண ஜெயந்தி, கோகுலாஷ்டமி அப்படின்னு ரெண்டு இருக்குதுங்க. அதாவது இந்த சிவனை கும்பிடுறவங்க அவங்க ஒரு நாள் இதை கொண்டாடுவாங்க, வைஷ்ணவர்கள் அவங்க ஒரு நாள் கொண்டாடுவாங்க. ஒரே கிருஷ்ணர் தானே, அவங்க ஒவ்வொரு நாள் கொண்டாடிட்டு போறாங்க. யாராவது ஏதாவது கேட்டோமா? அந்த மாதிரி திருக்குறள் அவர் உலக பொதுமறை தந்தவர் அப்படின் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் கொண்டாடினா நீங்க சும்மா இருக்க வேண்டியது தானே. அடுத்தது மாண்புமிகு அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இது பாருங்க, அவர் எந்த ஒரு ஜாதி மதம் அப்படின்லாம் அவர் சுருக்கிட முடியாது. ஏன்னா அவரு எல்லாருக்கும் பொதுவானவர். அது பாருங்களேன், திருக்குறள்ல ஆதி பகவன், மலர்மிசை ஏகினான், அதுக்கப்புறம் அறவாழி அந்தணன், இந்த மாதிரி பொதுவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியிருக்கின்றார் அப்படின்னாரு. அப்படி ஆடி போயிட்டேன் நான். அறவாழி அந்தணன் அப்படின்றது பொதுவான வார்த்தையா? ஏதாவது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அப்படின்றாரா, இல்ல மதச்சார்பற்றது அப்படின்றாரா? எனக்கு புரியல. இது பொதுவானது அப்படின்னு சொன்னதுனால அப்ப என்ன எல்லா மதத்திலையும் அறவாழி அந்தணர்கள் இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்தணர்கள் அப்படின்னா அது சனாதன தர்மத்தோட சேர்ந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி மதச்சார்பற்ற அந்தணர், இல்ல சனாதனம் இல்லாத அந்தணர் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? சரி, இப்ப இந்த குறளுக்கு வருவோம். அறவாழி அந்தணன் அப்படின்ற ஒரு பொதுவான விஷயத்தை உபயோகப்படுத்திருக்காருன்னா அந்த குறளை முழுசா படிக்கணும். அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது. தர்மத்தின்படி நடக்கின்ற ஒரு அந்தணன், அவனை பற்றி கொண்டால் மட்டும்தான் இந்த பிறவி பெருங்கடல் இதை நீந்த முடியும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார். இப்ப இது எப்படி மதச்சார்பற்ற குறளா? இல்ல எல்லா நாடுகளிலும் அந்தணர்கள்னு யாராவது இருக்காங்களா? இப்ப வருவோம் யார் யார் என்னென்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. ஒரு உரை என்ன கூறுகின்றதுன்னா, இந்த அறத்தின் வழி நடக்கின்ற கடவுளை நீ பற்றாவிட்டால் துன்பங்களிலிருந்து நீங்க முடியாது அப்படின்னு.
நாங்க அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார். தாழ்னா பாதங்கள்னு வச்சுக்கலாமா? அப்ப அந்தணரை வந்து கடவுளாக்கி புட்டாங்க. அறம் வழி நடக்கும் கடவுள். இப்படி ஒரு உரை இருக்கின்றது. அடுத்தது அந்தணர் அப்படின்னா சான்றோர் அப்படின்னு அர்த்தம். ஆமா, இப்படியும் வந்து கலைநயமான உரை எழுதப்பட்டுள்ளது. இப்போ அந்த பிராமணர்கள் அப்படின்றத பார்ப்பனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அது பாருங்க, நாங்கள் வந்து பார்ப்பனர்களை எதிர்க்கவில்லை, பார்ப்பன இயத்தைத்தான் எதிர்க்கிறோம் அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் யாராவது வந்து இந்த ஜாதி உயர்வு பற்றி பேசினா அது பாருங்க, அதெல்லாம் பார்ப்பனியம் அப்படின்வாங்க. அவங்க பார்ப்பனர்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யாராவது ஜாதி பெருமை பேசினா அது என்ன ஜாதின்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். எடுத்தோடனே டகால்னு பார்ப்பனியம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்திருவோம். யாராவது ஒருத்தர் வந்து இது பாருங்க, நம்ம ஜாதிக்காரங்களாம் நாங்கள் பதவியில் இருக்கும்போதே வாங்க, எல்லாத்துலேயும் நமக்கு இருக்குது, எல்லாம் செஞ்சுக்காங்க, நான் இன்ன ஜாதின்னு மட்டும் சொல்லுங்க, நம்ம ஜாதின்னு சொல்லுங்க, பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், அவர் பார்ப்பனராக இல்லாட்டாலும் அதுக்கு பேர் பார்ப்பனியம். வேற ஒரு இடத்துல போயிட்டு வேற ஒரு மொழியில பேசினே அந்த ஜில்லா அது இனி இவ்வளோ அளவு பெருசா வளர்ந்து நிற்குதுன்னா அது காரணம் நம்ம ஜாதிக்காரங்க தான் அப்படின்னு சொன்னாலும், அவர் பார்ப்பனராக இல்லாட்டாலும் அதுக்கு வந்து பார்ப்பனியம் அப்படின்னு தான் ஒரு முத்திரை குத்தணும். இப்படியே தான் உருட்டிக்கினே இருக்கணும் காலம் பூரா. சரி, அப்போ வந்து பார்ப்பனர்கள் வேறு, பார்ப்பனியம் வேறு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்ன அந்தணர்கள் வேறு, பிராமணர்கள் வேறு, பார்ப்பனர்கள் வேறா? தலை சுத்துதில்ல உங்களுக்கு? அந்தணர்கள்னா யாரு? அதாவது இந்த அந்தணர்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அவங்க ஒரு கட்சி கூட வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ அறவோர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாத்தினதா கேள்விங்க. அது என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்தணர்கள் அப்படின்னா சான்றோர்கள். இப்படி வரவா? பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன். அப்படி அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? அதாவது ஆளாளுக்கு ஒரு உருட்டு உருட்ட வேண்டியதுங்க. இந்த எழுமையும் ஏமாப்புடைத்து இதுக்கு வந்து 7 பிறவிக்கும் இது வந்து உபயோகமாக இருக்கும் அப்படின்றது தான் பொதுவாக முதல்ல வழங்கப்பட்ட உரை. ஆனால் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, 7 தலைமுறைக்கு அப்படின்னு ஒரு உருட்டு உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உருட்டெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. எதுக்கு வைகாசி அனுஷத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஆரம்ப காலகட்டங்களில் திருவள்ளுவர் அவரை வந்து நெற்றியில் 3 பட்டையுடன் தான் வந்து அது வேற ஒரு பொட்டு வேற இருக்கும். இப்படித்தான் அந்த படங்களில் வரைந்து வந்தோம். திடீர்னு என்னவோ தெரியல அவரை மதச்சார்பற்றவராக ஆக்க வேண்டும் அப்படின்னு. ஏங்க இந்த 7 பிறவி அப்படின்றது, இந்த பிறவிக்கடலை நீந்துவார் அப்படின்றது, இதெல்லாம் எப்படி மதச்சார்பற்ற கருத்துக்களா? உலகத்தில் இருக்க எல்லா மதத்திலையும் இந்த 7 பிறவி அப்படின்ற கான்செப்ட் இருக்குதா? ஏன் நீங்க வந்து இங்க இருக்கிற கான்செப்டை மற்றவங்க மேல கொண்டு போய் திணிக்கிறீங்க? நீங்க பண்ற தப்பு புரியுதா? மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மதங்கள்ல ஏற்றுக்கொள்ளப்படாத விஷயங்களை நீங்க கொண்டு போய் அவங்க மேல திணிக்கிறீங்க. முதல்ல இதை செய்யாதீங்க. இதுதான் வந்து மதங்களுக்கு இடையே அந்த ஒற்றுமையை குலைப்பதுன்னு அர்த்தம். நீங்க வந்து உலக பொதுமுறை எல்லாற்றுக்கும் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது, சமய சார்பற்றது அப்படின்லாம் நீங்க உருட்டாதீங்க. இதை எல்லா மதத்தில் இருக்கவங்களும் இந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியுமா? முதல்ல இந்த திருவள்ளுவரை வந்து காவி சாயம் பூசாதீங்கோ, அவரை மதச்சார்பற்றவராக்குங்கோ அப்படின்னு சொல்றவங்களே திருக்குறள்ல இருக்க கருத்துக்கள் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு கேளுங்க. நான் பெருசா கூட ஒன்றும் சொல்லலை. கள்ளுண்ணாமை அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நம்ம இன்னைக்கு இந்த டாஸ்மாகில் வைக்கிறோம்ல, அதையும் வந்து கல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்க உடனே கல்லுன்னா மரத்தில் இருக்கிற கல் மட்டும்தான், இந்த IMF எல்லாம் கிடையாதுலாம் கதை விடக்கூடாது. அதையே யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏங்க நாங்கள் வந்து திருவள்ளுவருக்கு செலவு வச்சோம், வள்ளுவர் கோட்டம் அமைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அந்த கடைக்கால் தோண்டும் போது அதில் வள்ளுவருடைய கருத்துக்கள் எல்லாம் போட்டு சுத்தமாக பதிச்சு விட்டீங்களா? யாருமே அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு. பிறன்மனை நோக்கா பேராண்மை அப்படின்னாரு வள்ளுவர். ஃபாலோ பண்ண முடியுமா? யாராவது பண்ணுறாங்களா? புலால் உண்ணாமை அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். நீ யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்புறம் அவர் கருத்துக்களெல்லாம் நீங்கள் குழி தோண்டி புதைச்சிட்டு காற்றுல பறக்க விட்டுப்புட்டு வள்ளுவருக்கு காவி அடிக்காது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்திரனை பற்றி பாடியிருக்காரு, அந்த உலகம் அளந்தானை வாமனனை பற்றி பாடியிருக்காரு திருக்குறளில். இதெல்லாமும் எப்படி அந்த மற்ற மதங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் அவங்க மேலே திணிக்கிறீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க உலக பொதுமுறை சமய சார்பற்றது, எல்லா மதத்துக்கும் பொதுவானது, இப்படி தானே உருட்டி நிற்கிறீங்க. இதே தாங்க பழப்பு உங்களுக்கு. ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா உடனே அதை மதச்சார்பற்றது, அந்த இந்து மதம் சனாதன தர்மத்துக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, அதை அப்படியே நீங்கள் தொடச்சி எடுத்துருங்க.
ஏங்க வெள்ளை உடை போடுறது உங்களுடைய சாய்ஸ்னா, காவி உடை போடுறது அவருடைய சாய்ஸ். அத கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் ஆட்சி அதிகாரம் வந்துச்சுன்னு சொன்னா, ஆளாளுக்கு தமிழ் புத்தாண்ட உங்க இஷ்டத்துக்கு மாத்துவீங்க. எங்க பண்டிகையெல்லாம் இஷ்டத்துக்கு நீங்க மாத்துவீங்க. ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்குமே பண்டிகைகள கொண்டாடுவதில வித்தியாசம் இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஒரே பண்டிகை தான். உலகம் முழுக்க ஒண்ணா கொண்டாடுறாங்க. ஆனா ரஷ்யாவுக்கும், உக்ரைனுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2 பேரும் என்ன அடிச்சுக்கிறாங்களா? என்ன நீ அன்னைக்கு கொண்டாடுற, நான் இன்னைக்கு கொண்டாடுறேன் அப்படின்னு. யாராவது கேள்வி கேட்டீங்களா? திருவள்ளுவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோக்கியதை இருக்குது? அவருடைய கொள்கைகள்ல என்னத்த நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஆனா இதுவரைக்கும் யாரும் திருவள்ளுவர கொள்கை தலைவர்னு சொன்ன மாரி எனக்கு தெரியலையே. அதனால தான் அவர் கொள்கைய ஃபாலோ பண்றது இல்லையோ? என்ன ஒண்ணே ஒண்ணுன்னா, யார் எழுதி குடுத்தாங்கன்னு தெரியல மாண்புமிகு மந்திரி அவர்களுக்கு. "அறவாழி அந்தணன்" அப்படின்றத பொதுச்சொல் அப்படின்ட்டாரு பாருங்க. அங்க நிக்கிறார் மந்திரி. அப்ப இனிமே அந்தணர் அப்படின்னா அது பொதுச்சொல். அப்ப இனிமே பிராமணர்கள்லாம், "எங்கள இனிமே பிராமணர்கள்னு சொல்லாதீங்க, அந்தணர்கள் சொல்லுங்க" அப்படின்னு போட்டுக்கலாம். அது பொது சொல்லாயிரும். அப்புறம் அந்தணர் அப்படின்னா சான்றோர். இன்னொருத்தர் கலைநயமா ஒண்ணு உரை எழுதிட்டு போயிருக்காருல்ல, ஆமாங்க அவர் எவ்வளவு பெரிய சான்றோர் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். வித்தியாசமா இருக்குல்ல? விதவிதமா இவங்க உருட்டிக்கின்னு, இவங்க சொல்றாங்க, "இந்த மாதிரிலாம் உருட்டாதீங்கோ" அப்படின்னு. சரி, இப்ப இந்த டைட்டில் மேட்டருக்கு வருவோம். அது என்ன ஆரிய திமுக அப்படின்னா, சார் ஆரியம், பார்ப்பனியம்லாம் சொல்லுவாங்க. அது அந்த சின்ன ரா தான வரும். நீங்க என்ன பெரிய ரா போட்டுக்கிறீங்கோ அப்படின்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இப்ப அவர்கள் ஆரிய பார்ப்பனத்துக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால தான் 2 சுழியின் ரா மாரி நான் பெரிய ரா போட்டேன். சமீபத்துல மாண்புமிகு HRNC அமைச்சர் ரமேஷ் அவர்கள், அவர் திருச்செந்தூர் போனாருங்க. அவர அங்க இருக்கிற சில அர்ச்சகர்கள் ரூ. 4000 ஜிபேல வாங்கிக்கின்னு ஸ்பெஷல் தரிசனம் கூட்டு போறேன் என்று சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரு. இது எல்லாரும் நிறைய பேர் பேசிட்டு வந்தாங்க. நான் என்ன நினைச்சேன், இப்ப திமுக தரப்புல இருந்து பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் என்னது கோவில் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அது கொடியவர்களின் கூடாரமாகி விடக்கூடாது. அன்னைக்கே கலைஞர் எழுதினாரு. இப்போ அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா, ஏன்னா இப்ப கோவிலை விட்டு அரசாங்கம் வெளியேற வேண்டும் அப்படின்லாம் வேற பெரிய கோரிக்கை வந்துட்டு இருக்கு இல்லையா? பாத்தீங்களா, இந்த மாதிரி அரசாங்கம் போயிடுச்சுன்னா இப்படித்தான் ஆகும். இப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, திமுகவுடைய இல்ல அவர் அதிமுகன்னு கூட சொல்லலாம். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் முதல்ல அவருடைய கருத்தா ஏதோ ஒரு கார்டு வந்தப்போ நான் நம்பல. சீச்சா இது ஏதோ ஃபேக் நியூஸ் போட்டுக்கிறாங்க போல இது. திமுகல இருந்து ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பேசுவாரா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய ட்விட்டர் ஹேண்டில்லையே இந்த விஷயத்தை போட்டு அந்த லெட்டர் பேட்ல அந்த லெட்டரை வேற போட்டுக்கிறாரு. என்ன ஆச்சு திமுகவுக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. முதல்ல அவருடைய அந்த கருத்தை மட்டும் பாருங்க. அதாவது திருச்செந்தூர்ல இருக்கின்ற அந்த அர்ச்சகர்கள் இழிவுபடுத்தப்படுகின்றார்களா? முதல்ல நீங்க தமிழை கொலை பண்ணி நிக்கிறீங்க. இழிவுபடுத்த அப்படின்னு தான் வருமே தவிர நடுவில் புள்ளி வச்ச எழுத்து வராது, இப்பு வராது. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. இவங்க தான் தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க அப்படின்லாம் போர்டெல்லாம் வச்சுன்னுக்கிறாங்க. இப்போ புரியுதா? போர்டு வச்சா மட்டும் தமிழ் வளர்ந்துராது. நாம எழுதும் போதும் படிக்கும் போதும் அது சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னு. இதுல என்ன ஈடுபடுத்துறாங்கன்னு தெரியல. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்கூலியரா அமைச்சர் அவர்கள் பெயரை குறிப்பிடும் போது மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் ஐயங்கார் அவர்கள் அப்படின்னு போட்டிருந்தார். இப்போ நமது துணை ஜனாதிபதியாக இருந்தார் வெங்கையா நாயுடு அவர்கள். அவர் கூட இங்க சிலை திறப்பு ரைட்டு. அப்போ அந்த இதுல போடும்போது வெங்கையா நாயுடு அப்படின்னு தான் போட்டாங்க. ஏன்னா அவர் பேர் அப்படித்தான் இருந்து. பூவே சாமிநாதையர் அவர் வெங்கையா நாயுடு அவர்கள் காலத்துக்கெல்லாம் ரொம்ப முந்தியவர். தமிழ் தாத்தா அப்படின்னு அவரை நம்ம அன்புடன் அழைக்கின்றோம். இந்த சங்க இலக்கியங்களை எல்லாம் கால் கடுக்க பல்லாயிரம் மைல்கள் கால் தேய நடந்து நடந்து திரட்டி இன்னைக்கு நம்ம செம்மொழி அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அவர் தான் முக்கிய காரணம். அவரை ஊவே சாமிநாதையர்னு தான் சொல்லுவாங்க. ஆனா கடந்த திமுக ஆட்சியில அவர் சாமிநாதன் ஆயிட்டார். அந்த ஐயரை கட் பண்ணி போட்டாங்க. கேட்டால் ஜாதி பெயர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு. வாணிமகால் பக்கத்தில் டாக்டர் நாயர் சாலைன்னு இருக்குது. இதில் டாக்டர்ன்றது ஜாதியா நாயர்ன்றது ஜாதியான்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த ஜாதி பெயர் என்னைக்குன்னா அந்த தெரு என்ன ஆகும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் ஜாதி பெயர்களை தூக்கி விட்டோம் அப்படின்னு. பேரை தான் தூக்கி நீங்கள் தெரு பேர்லேருந்து அதுவும் ஒரு சில இடத்துல இங்கே கூட பார்த்தீங்கன்னா கோபால மேனன் தெரு அப்படின்னு ஒரு தேர் இருக்குது. இது கோடம்பாக்கத்தில் இருக்குது. ஆனால் மனசுக்குள்ள ஜாதி உணர்வு அப்படியே வளர்த்து வச்சுன்னுக்கிறாங்க. சரி விடுங்க, அது அவங்க எப்படியானா போட்டோம், நமக்கு அது தேவையில்லை. இங்கே
மாண்புமிகு அமைச்சர் அவருடைய அஃபிடவிட்ல எங்கேயாவது ரமேஷ் ஐயங்கார் அப்படின்னு அவர் பேரை போட்டிருக்காரா? அவர் பேர் ரமேஷ் மட்டும்தான். சொல்லப்போனால் காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர், அவர் பெயருக்கு பெண் வேட்பாளர், அவங்க பேருக்கு பின்னாடி ஏதோ ஜாதி பெயர் இருந்ததாகவும், அப்புறம் அவங்க பார்த்துட்டு இல்லை அது ஏதோ தவறாக வந்து விட்டது, அப்படி கிடையாதுன்னு சொன்னதாகவும், ஆனாலும் பின்னாடி அவர் பெயரை ஜாதி பெயரோட தான் போட்டாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ஆனால் அமைச்சர் அவர்கள் அந்த மாதிரி அவர் பேரை ரமேஷ் ஐயங்கார்னு போட்டுக்கல. எதுக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போ திடீர்னு ரமேஷ் ஐயங்கார் அவர்கள்னு அந்த பேரை போடணும்? ஆனால் இதுக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்தாரு. சில பேராக இருந்தால் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ரமேஷ் ஐயங்கார் அப்படின்னு இவர் பேரை போட்டதுக்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கின்னு அவர் பின்னாடி அந்த ஜாதி பேரை போட்டு இவர்களுக்கு என்னுடைய பதில் அப்படின்னு சில பேர் கொஞ்சம் அவசரப்பட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அமைச்சர் அவர்கள் அப்படி பண்ணலை. அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே லெஃப்டில் ஒரு சூப்பராக டீல் பண்ணிக்கிறாரு. இந்த பெரியார் வழி வந்தவர்கள் இந்த மாதிரி பேருக்கு பின்னாடி ஜாதியை போட மாட்டாங்க அப்படின்ட்டாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெரியார் வழி வரவில்லை அப்படின்னு தெரியுது. விடுங்க, அவங்க சொல்லிக்கிறாங்களே தவிர யார் அதை ஃபாலோ பண்ணுறாங்க? இல்லை உங்கள் கட்சியில் தான் எல்லாரும் பெரியாரை கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு பெரியார் சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணினுக்கிறாங்களா? அப்படியே சொல்லிக்க வேண்டியது தான். அந்த வருஷம் வந்து சிலைக்கு மாலை போட்டுட்டு ஒரு ஃபோட்டோ போட்டுக்க வேண்டியதுதான். ஆனால் கொள்கையை யாரும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதாவது அந்த அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய அறிக்கையை பார்க்கும்போது என்னங்க, ஏதோ அந்தணர் முன்னேற்ற கழகமாக இருந்து அறவோர் முன்னேற்ற கழகமாக மாறின கட்சி, அவங்க ஏதோ எதிர்ப்பு தெரிவிச்சிருக்க மாதிரி இருக்குது. என்ன நடக்குது இங்க? ஒன்று கவனிச்சிங்களா? அதாவது பாஜக அப்படின்னா அது பார்ப்பன, பிராமண, பாசிச இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தலைவராக வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பாஜக மீது வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு பாருங்க, பாஜகவில் பிராமணர்களுக்கு இடம் இல்லை, அவங்களெல்லாம் கட்டம் கட்டி வெளில தள்ளுறாங்க, பிராமணர்களுக்கு எதிரான கட்சி பாஜக, இப்படி ஒரு நெரேட்டிவை வந்து அது நிறைய பேர் பில்ட் பண்ணாங்க. பாஜகவில் இருந்து வெளில போனவங்க மட்டும் இல்லை, மற்றவங்களும் சரி இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை தான் பில்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திமுக சத்தம் காட்டாம ஏராளமான பிராமணர்களை வந்து உயர் பதவியில் கொண்டு வந்து வச்சாங்க. அட்வொகேட் ஜெனரலாக இருக்கட்டும், பார்த்தீங்கன்னா டகால்னு ஒரு பிராமணர் கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார குழு அப்படின்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிராமணர்கள், அதில் தமிழர்கள் கூட கிடையாது, அது வெளிமாநிலத்தை அப்படி சார்ந்தவர்களெல்லாம் வந்து இவங்க வந்து பிராமணர்கள் அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவோ இன்னும் தெரியல, அவங்க கொண்டு வந்து போட்டாங்க. அப்போது அது பாருங்க, பாஜக பிராமணர்களுக்கு எதிரான கட்சி, ஆனால் திமுக அதை ஏதாவது வெளில சொல்லிட்டு இருந்தாலும் எப்பேற்பட்ட பிராமணர்கள்லாம் கொண்டு வந்து பதவியில் உட்காரங்கிற பாருங்க அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு சீன் ஓடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா தாவேகால வந்து 2 பிராமணர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்ததுனால அந்த 2 பேருமே ஜெயிச்சிட்டாங்க. அந்த 2 பேரும் மந்திரியாகவும் ஆகிவிட்டார்கள். இப்போ வந்து தாவேகா பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்ற மாதிரி தான் ஒரு நெரேட்டிவ் ஆல்ரெடி பில்ட் ஆயிடுச்சுங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பாஜகவில் இருக்கிற ஒரு முக்கிய பிரமுகர் தேர்தலுக்கு முன்னாடி இந்த கேள்வியை எழுப்பினார்கள். என்னங்க, ஒரு பிராமணர்களுக்கு கூட பாஜகவில் சீட்டு கொடுக்கலையே அப்படின்னும் போது அந்த முக்கிய பிரமுகர் என்ன சொன்னாங்க, இந்த பாருங்க, இங்கே ஜாதி பார்த்தெல்லாம் யாரும் எதுவும் பண்ணுறது கிடையாது, அவங்க தகுதி, அவங்க எவ்வளோ காலம் வேலை செஞ்சுருக்காங்க, இதை பார்த்து தான் சீட்டு கொடுக்கறதே தவிர இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் பாஜகவில் பார்க்க மாட்டாங்க. தேசியத்துக்காக ஓட்டு போகிறதுனா போடுங்க, மற்றபடி ஜாதிலாம் பேசுகிறதா இருந்தால் நீங்கள் இங்கே வானவே வானாம் அப்படின்னு அப்படியே தைரியமாக கருத்தை சொன்ன அவர்கள் முடிவுகள்லாம் வந்து அந்த 2 பிராமணர்களும் ஜெயிச்சு அவங்க மந்திரி ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரே வரியில் ஒரு ட்வீட் போடுறாங்க. என்ன தெரியுமா? பிராமின் ஓட்ஸ் கவுண்ட், திஸ் இஸ் த ட்வீட். அடங்கப்பா, ஜெயிச்ச பிறகு இப்போ ஜாதி உங்களுக்கு முக்கியமாக தோணுதா? அவங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே ஜாதி உங்களுக்கு பெருசாக தோணுதா? அதுக்கு முன்னாடி பாஜகவில் வந்து ஏங்க இது மாதிரி கொடுக்கலன்னு சொன்னால் ஜாதி பற்றி பேசாத அப்படின்னு சொன்ன அதே வாயில் பிராமின் ஓட்ஸ் கவுண்ட் அப்படின்னு ட்வீட் போடுறீங்கன்னா இதை விட கேவலமான ஒரு ஜாதிய மனப்பான்மை வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா? ஸோ இப்போ தாவேகா பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்க. ஒருவேளை அதுதான் திமுகவுக்கு பொறுக்கலையோ, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மூலமாக பாருங்க இவங்க வந்து இது மாதிரிலாம் பண்ணினுக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு திமுக தான் உண்மையில் பிராமணர்களுக்கு ஆதரவான கட்சி அப்படின்ற மாதிரி டைவர்ட் பண்ண பார்க்குறாங்களா?
சரி, எது எப்படி ஒன்றா இருந்துட்டு போட்டால் அவங்க ஸ்ட்ராட்டஜி. என்னுடைய கேள்வி என்னன்னா, பிராமணர்கள் தமிழகத்தில் 3% கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் பிராமணர்களுக்கு ஆதரவாளர்கள், அவங்க பிராமணர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு ஒரு நெரேட்டிவை செட் பண்ணணும்னு ஏன் பல கட்சிகள் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க? எனக்கு தெரிஞ்ச நண்பருடைய நண்பர் ஒருத்தர் இருக்காருங்க. அவர் பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் திராவிடம், நாங்கள்லாம் திராவிடர்கள் அப்படின்னு பேசுவார். நடுநடுவில் அப்பப்போ இந்த தமிழ் தேசியம் அப்படின்றதையும் கொஞ்சம் பேசுவாருங்க. ஆனா பாருங்க, சொல்லி வச்ச மாரி அவங்க வீட்ல பொண்ணு குடுத்தாலும், பொண்ணு எடுத்தாலும் பிராமின் ஃபேமிலில தான் பொண்ணு எடுப்பாங்களாம். நான் என் நண்பர கேட்டேன். "என்னய்யா உன் ஃப்ரெண்ட் இப்படிலாம் பேசின்னுக்கிறாரு. ஆனா சம்மந்தம்னு வரும்போது மட்டும் பிராமின் ஃபேமிலில போயிட்டு சம்மந்தம் பண்றாரு. கொஞ்சம் கூட ஒத்து வரலையே" அப்படின்னா, "அது பாருங்க, கொள்கைன்றது அரசியலுக்கு. இது வந்து குடும்பம். அது வந்து நம்ம கொள்கையெல்லாம் கொண்டு வர முடியுமா?" சரிங்க, ஜாதி மறுப்பு, எங்களுக்கு ஜாதியில உடன்பாடு இல்லை, அந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது அப்படின்னு சொன்னா, நீங்க மறுபடியும் அந்த சனாதன தர்மத்திலேயே போய் விழுந்துடுறீங்களே. ஏன்னா பிராமணர்கள் தான் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லின்னுங்கிறாரு அவரு. எப்ப பார்த்தாலும் அதான் சொல்லுவாரு. இந்த சனாதன தர்மத்த மேல திணிச்சது பிராமணர்கள் தான். அவங்க தான் வந்து இந்த மாரி வித்தியாசங்களை உருவாக்கி விட்டார்கள். அப்படின்லாம் சொல்வாரு அந்த நண்பருடைய நண்பர். அப்போ அத கொண்டு வந்தாங்கன்னு சொல்றவங்க வீட்லயே நீங்க போயிட்டு கொண்டு கொடுத்தல் வச்சுக்கிறீங்களே, இது நியாயமா இருக்குதா? அப்படின்னா, நண்பர் வேற என்ன பண்ணுவாரு? நான் என்னங்க பண்றது? அவர் அப்படிதாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. பிராமணர்களுக்கு ஆதரவானவர்கள் நாங்கள் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்காக இந்த அளவு திமுக இறங்கி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் இது தீவிர ஆரியம் அப்படின்றதுக்காக ஆரிய திமுக அப்படின்னு போட்டேன். ஆனால் இதெல்லாம் எடுபடும்னு எனக்கு தெரியல. இந்த ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்துக்கு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது அவரை மாதிரியே ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கின்னு, அவரை மாதிரியே ஹாஃபும் ஸ்டைல் பண்ணிக்கின்னு, அவரை மாதிரியே காந்த்னு பேர் வச்சுக்கின்னு நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி திமுக வந்து எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு எதை பண்ணலாம் அப்படின்னு என்னென்னவோ தாவேகா பண்ணுறதெல்லாம் காப்பி அடிச்சுன்னுக்கிறாங்க. ஒரிஜினல் தான், காப்பி தான். ஆனால் இங்கே தாவேகாவும் திமுக பண்ணதை தான் திருப்பி பண்ணின்னுக்கிறாங்க. ஸோ 2 பேருக்குமே எந்த வித்தியாசமும் இல்லை. இது வந்து திமுகவுக்கு எப்படியோ தெரியாது, தாவேகாவுக்கு நல்லதில்லை. மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.